எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி. ஆல் குட். தேங்க்யூ. எனக்கு ஆக்சுவலி உங்களை நான் பல படம் ப்ரொமோஷன்ஸ் நிறைய டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன இதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மலையாளம் படம் ரிலீஸ் ஆகி உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். And firstly, I want to thank Identity, Team Identity. Thank you, Akhil ji. Thank you, Anas. இன்னைக்கு வரல அவரு. The winning combo. எனக்கு எப்பவுமே என்னோட கரியர் கிராஃப்ல ஐ ஹேவ் ஹியூஜ் எல்லாருக்கும் வந்து நான் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் மலையாளம் சினிமா. ஏன்னா அவங்க படம் ஒரு இன்டெலிஜென்ட்டா எது பார்த்தாலும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் தேர் சோ மச் ஆஃப் ஸ்கோப் இன் மலையாளம் சினிமா. எனக்கு எப்பவுமே அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு மலையாளம் படம் பண்ணணும்னு எப்பவுமே இருந்தேன். ஃப்ரம் த டைம் ஐ ஸ்டார்டட் டூயிங் கேஜூல். ஸோ அந்த கரெக்டான டைம்ல ஐ மெட் மிஸ்டர் அகில். அண்ட் அவர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்து அவர் நரேட் பண்ற விதமே ஒரு ரொம்ப விஷுவலா கிராஃபிக்கலா அந்த மாதிரி இருந்தது. ஐ ஜஸ்ட் நியூ ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes into the film saying எனக்கு I want to be part of this film. And of course Tobino Patti take away வேணாம். He is known to be the lucky star of Kerala. All his films ever எனக்கு அவரோட film choices ரொம்பவே பிடிக்கும். And ரொம்ப கேர் எடுத்து more than சரி இது எப்படி போகுது, how is it going to be received, அது மட்டும் இல்லாம what is different about the film, how can I be different in the film. So always wanted to work with Tobino and I'm glad it happened in this film. And Vinay Patti again சொல்லவே வேணாம். I think we've been friends from engineering Punave, so we've gone a long time back. And இந்த படத்துல என்னன்னா அப்போ we were still kids. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு லவ் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி அந்த ட்ராக்ல போச்சு. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. And I think his character is amazing in the film. எனக்கு தெரியல எவ்வளோ பேர் இந்த படம் பார்த்தீங்கன்னா நானே லாஸ்ட் நைட் தான் பார்த்தேன் இந்த படத்தை. பட் அவர் சொன்ன மாதிரி we had a journey in the film. We had so much of fun. Though I think I must have tortured Akhil all along. You know, he's a very, very tough taskmaster. Akhil and Anas இப்படிதான் இருப்பாங்க சிரிச்சுட்டு. பட் அவங்க நல்லாவே வேலை வாங்க தெரியும். அண்ட் அது ஓகே அவரோட மைண்டுக்கு ஓகேயா இருந்தா தான் he will okay with it. So that's what I like about any director. They challenge you to give it your all. So என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஹேவ் ஸோ மச் ஆஃப் ஃபன் டூயிங் இட். அண்ட் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு படம் ஷூட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தாலே இட்ஸ் ஃபீல் குட். இட்ஸ் ஹாஃப் த பேட்டில் ஒன். நம்ம எல்லாரும் ஷூட் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே பாக்ஸ் ஆஃபீஸ் ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் அது எப்பவுமே அது எங்கே போகணும்னு நம்மளுக்கே தெரியாது. பட் திஸ் வாஸ் லைக் இப்போ தான் பேசிட்டு இருந்தோம். அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வாஸ் வெரி என்கரேஜிங் அந்த டே ஒன்லேருந்து. And now பார்க்கும்போது I was like it was nice to see so much intelligence in cinema. And that's what I've always loved about Malayalam cinema. அவங்க கொண்டு போற விதம், அவங்க ஸ்கிரிப்ட்ஸ், அவங்க ஃபீமேலோட ரோல்ஸ் எழுதுறது எல்லாமே ரொம்ப அழகா பண்ணுவாங்க. I'm very very proud to be part of this film. And that being said, double the celebration. ஏன்னா எனக்கு லாஸ்ட் 2 days தான் சொல்லிட்டு இருந்தாங்க in Tamil Nadu it's received so well. ஏன்னா word of mouth இருந்து ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அண்ட் எப்பவுமே எனக்கு மலையாளம் அண்ட் தமிழ் எப்பவுமே ஒரு இன்டர் கனெக்டட் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நான் யார் அங்க ஒர்க் பண்ணி சே இஃப் இட்ஸ் நிவின் பாலி ஒரு சே இஃப் இட்ஸ் மோகன்லால் சார் ஒரு மம்முட்டி சார் அவங்க எல்லாமே ஒரு தமிழ் கனெக்ட் எப்பவுமே வச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் இட்ஸ் த சேம் ஓவர் ஹியர். ஆக்டர்ஸ் ஹேவ் சோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட். நம்ம அங்க யார்கிட்ட ஒரு மலையாளம் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணாலே they say I've seen all the Tamil films and India could have watched all their films. So cinema is one always. And I'm very very grateful that the year has started well for all of us to bigger things. Thank you all.